ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது ரெடி ஆர் நாட் டூ ஹியர் ஐ கம். இந்த படம் 2019 வெளியான ரெடி ஆர் நாட் அப்படிங்கிற படத்துடைய டைரக்ட் சீக்குவலாக இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வெளியாயிருக்கு. அந்த படம் எங்கே முடிஞ்சதோ அந்த சீன்ல இருந்து தான் இந்த படமே ஆரம்பிக்குது. அந்த படம் எங்கே முடிஞ்சது? அந்த ஒரு பெரிய மேன்ஷனை மொத்தமாக கொளுத்தி விட்டு கடைசியாக இரத்த கலரியாக நம்ம கதாநாயகி வெளியே வருவாங்க. வந்து அப்படி அந்த படிக்கட்டில் உட்காருவாங்க. உட்காந்து அப்படி ஒரு தம்மை பற்ற வைப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடும் ஸ்பாட்டுக்கு. வந்து இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்டால் இன்லாஸ் அப்படிம்பாங்க. டப்புன்னு கட் பண்ணி இன்கிரிடிட்டை ஓட்டிடுவாங்க. இந்த படம் அதே சீன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. நேர அங்கிருந்து நம்ம கதாநாயகி இவ்வளவு ரத்த கலரியா வெளியே வந்து உட்காந்துருக்குது. என்னம்மா மயங்கி வேற விழுந்துருச்சு இப்போ அப்படின்னு சொல்லி நேராக ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே இவங்களை பார்க்கறதுக்கு இவங்களுடைய தங்கச்சியான ஃபெய்த் அங்கே வர்றாங்க. அவங்களுக்கு அக்கா கிட்ட ஒரு சின்ன மனக்கசப்பு. அக்கா காலேஜ் போகிறேன்னு போனதுக்கப்புறம் நம்மளை ஃபாஸ்டர் ஹோமில் என்ன ஏது நம்ம இருக்கிறமா சித்தமானு கூட கேட்கல அப்படிங்கிற ஒரு கோபம். ஆனால் இப்போ நேராக அக்கா தங்கச்சி ரெண்டு பேர்த்தையும் திருப்பி ஒரு கும்பல் நேராக தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லேருந்தே ஒரு பெரிய அமுலி தும்பலி சம்பவம் ஆரம்பிக்குது. அங்கேருந்து நேராக ரெண்டு பேர்த்தையும் கடத்தி கொண்டு போய் இதே மாதிரி இன்னொரு மேன்ஷனில் உட்கார வைக்கிறாங்க. இதில் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். அதுக்குள்ள எலிட் ஃபேமிலிஸ் மட்டும் பல குடும்பங்கள் இருக்காங்க. இதில் மிச்சம் இருக்கிறது இப்போ 4 குடும்பம் தான். அதான் ஏற்கனவே ஒரு குடும்பத்தை கொளுத்தி விட்டுருச்சே நம்ம கதாநாயகி போன பாட்டிலையே. அதனால் இப்போ நம்ம கதாநாயகிட்ட அங்கே லாயர் அப்படின்னு ஒரு நபர் வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல, இங்கே பாருமா, போன பாட்டிலேயே நீ பண்ண சம்பவத்தில் இந்த மாதிரி குடும்பம்லாம் மொத்தத்தையும் கொளுத்தி விட்டுவிட்ட. அதனால் அந்த ஹைட் அண்ட் சீக் கேமில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி தான் இப்போ திருப்பி கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா ஹை சீட் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பதவி அப்படி வச்சுக்கலாம். அந்த குடும்பத்துக்கெல்லாம் தலைவர்கள் மாதிரி ஒரு பதவி ஒன்று இருக்குது ரைட்டா. அந்த பதவியை இப்போ யார் வகிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்போ திருப்பி அதே போட்டி கண்டினியூ ஆகுது. இப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய 4 எலிட் ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, இதில் இருக்கவங்கெல்லாம் நாளைக்கு காலையில் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே மகனே நைட்டோட நைட்டாக உன் கதையை முடிக்கிறதுக்கு எல்லாரும் சுற்றுவாங்க. ஞாபகத்தில் வச்சுக்க, நீ உயிரோடு இருந்த அப்படின்னா உனக்கு தான் அந்த ஹை சீட் கொடுக்கப்படும், ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க 4 பேர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் பார்த்துக்கங்கப்பா. அப்படி கதாநாயகி நீங்கள் போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னா யார் போட்டு தள்ளினாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாப்புல அவர். இதுக்கப்புறம் என்ன ஆடுபுலி ஆட்டம் தான். வீட்டுக்குள்ளே நம்ம கதாநாயகியை சுற்றி சுற்றி அடுத்து எப்படி கொலை பண்ணுறதுக்கு செத்து எல்லாரும் விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த படத்தை முதல் பாகத்தை எழுதின கை புஷிக்கும் சரி கிறிஸ்டோபர் மர்ஃபியும் சரி 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பாகத்தையும் எழுதியிருக்காங்க. மேட் அண்ட் டைலர் அப்படிங்கிற 2 நபர் தான் அந்த முதல் பாகத்தையும் இயக்குனது. அதே 2 பேர் சேர்ந்து தான் இந்த பாகத்தையும் இயக்கியிருக்காங்க. பிரெட் தான் முதல் பாகத்துக்கும் சினிமோட்டோகிராஃபர். அவர் தான் இந்த பாகத்துக்கும் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எடிட்டரையும் மியூசிக் டைரக்டரையும் மட்டும்தான் இந்த பாகத்துக்கு பெருசாக சேஞ்ச் பண்ணியிருக்கு இந்த டீம். அதனால கிட்டத்தட்ட ஒரே டீம் தான். அதனால முதல் பாகத்தை எப்படி எடுத்தோமோ அந்த சிங்கிலே நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தையும் ஒரு சிங்கில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை பார்க்கும்போது இது ஹாரர் த்ரில்லர், அதுவும் குறிப்பாக இந்த ஸ்லாஷர் ஹாரர் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய அந்த நபர்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு அந்த ரெடி ஆர் நாட் பார்ட் 1 பிடிச்சது அப்படின்னா இந்த பார்ட் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த முதல் பாகம் பெருசாக கன்வின்சிங்காக படலை. எனக்கு ஏதோ இப்போ இருந்துச்சுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் பட்டுச்சே தவிர சூப்பராக இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே எனக்கு முதல் பாகம் பர்சனலாக கொடுக்கல. ஆனால் வென் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் பார்ட்டு இந்த பாட்டு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. முதல்ல அந்த பாகம் எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து கதை ஆரம்பிக்குது இல்லையா, அதெல்லாம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போய் திருப்பி போய் இந்த கேமை நீங்கள் விளையாடுறீங்களா இல்லையா, நீ விளையாடலைன்னா உன் தங்கச்சியை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு கதாநாயகியை ஒத்துக்க வைக்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது கரைவாகிறதுக்கே சாலிடாக 35 40 நிமிஷம் இந்த டீம் சாப்பிட்டுருச்சு. படமே 1 மணி நேரம் 45 நிமிஷம் 48 நிமிஷம் தான் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் முதல் ஒரு 35-40 நிமிஷம் இதிலே முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே வழக்கமாக ஓடி செத்து விளையாடுறது தான். குத்துறாங்க சுடுறாங்க சரமாரியா என்னமோங்க வழக்கம் போல தான் போகுது, ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலை தான் இந்த பாகமே எனக்கு கொடுத்தது. ஆனால் அந்த கடைசி 30-35 நிமிஷம் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக ஓகே நல்லா இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 4 கதாபாத்திரங்கள் தான். முதல்ல சமரா வீவிங் அவங்க தான் படத்தில் வந்து கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. முதல் பாகத்திலையும் அவங்க தான் கதாநாயகி. இந்த பாகத்தையும் அவங்க தான் அதே கதாபாத்திரத்தை அப்படி கேரி பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து. கேத்ரின் நியூட்டன் தான் ஃபெய்த்னு சொல்லி அவங்களுடைய தங்கச்சியாக ஒரு கதாபாத்திரம். அவங்களும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ நல்ல மெடக்கடைகள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களும். இது போக இதில் உர்சுலா டைட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வின்ஸுடைய கதாபாத்திரம் ஒன்று வரும். அந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த சாரா மிஷேல் கெல்லார் அவங்களாகட்டும், ஷான் ஹட்டோசி அவராகட்டும், 2 பேருமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ கணக்கச்சிதமாக அந்த வில்லத்தனத்தை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரங்களை நீட்டாகவே கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு நல்ல படம் தான் இது. இந்த படத்துடைய முக்கியமான மேட்ரு 1 சினிமோட்டோகிராஃபி, இன்னொன்று எடிட்டிங்கு, 3வது சவுண்ட் டிசைனிங்கு, 4வது அந்த விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ். இது கரெக்டாக உட்காரணும்.
விஎஃப்எக்ஸ் எஃப்எக்ஸ்லாம் ஓரளவுக்கு ரொம்ப நல்ல கணக்கிச்சிதமாக நீட்டாகவே பண்ணியிருந்தது இந்த டீம். சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கும் தேவையான இடத்துல ரொம்ப நீட்டாகவே உட்கார வச்சிருந்தாங்க இவங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது டெஃபினட்டாக ப்ரிடிக்டபிளான ஒரு சப்ஜெக்ட் தான். முதல் பாகத்திலே கதாநாயகி என்ன சம்பவத்தை பண்ணிட்டு வெளியே வந்த ஒரு ஆள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த கேரக்டர் எப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அதனால அந்த கேரக்டர் ஆர்க்கு எப்படி முடியுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அதனால இது ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு கதைக்களம் தான். திரைக்கதையில் தான் இவங்க சுவாரஸ்யம் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் சொன்ன மாதிரி முதல் ஒரு மணி நேரம் ரொம்ப ஓகே தாங்க அப்படிங்கிற லெவலில் தான் ஓடுது. புதுசாக எதுவும் இல்லை அப்படிங்கிற லெவலில் தான் திரைக்கதை நகர்த்தப்பட்டிருக்கு. பின்னாடி கடைசியாக ஒரு 35-40 நிமிஷம் தான் சுவாரஸ்யமாக அந்த கதைக்களத்தை இவங்க நகர்த்தியிருக்காங்க. அதனால திரைக்கதையாகவும் டெஃபினட்டாக யூஸ்வலான விஷயம் தாங்க, ரொம்ப கிளிஷியாக தாங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுபோக அடல் கான்டென்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தில் ரத்தம் தெறிக்க சம்பவங்கள் இருக்குது. அதாவது படத்துக்குள்ளே ரத்தம் இல்லை, ரத்தத்துக்குள்ளே தான் படமே அப்படிங்கிற அளவுக்கு ஹெவியான பிளட் ஷெட் இந்த படத்தில் இருக்குது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கு. என்கிட்ட கேட்டால் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இது தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஓகேன்றகங்க பொழுது போலன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை வர்ற ஒரு படம். அதுக்கப்புறம் கால் எடுக்கிறது உங்களுடைய கால் தான். ஆனால் இது ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாமா அப்படின்னா அது ஜாலியாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான். ஏன்னா நமக்கு இந்த டிக்கெட்டு பாப்கிங் பார்க்கன்னு தனியாக ஒரு 500 ரூபா மொய் வைக்கணும் இல்லையா? அதனால நான் சொல்கிறேன், இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி பொழுது போலனா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.